ஜனங்களாக உங்களை நான் என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். இனி நீங்கள் அடிமைகள் அல்ல அப்படின்றத கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், இருந்தவர் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் லவர், எக்ஸ் எம்எல்ஏ இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் வந்து எக்ஸ் அடிமைகளை உருவாக்குவதற்காக அவர்களை அழைக்கவில்லை, முன்னாள் அடிமைகளை உருவாக்குவதற்காக தேவன் அவர்களை அழைக்கவில்லை. அவர்களை ஒரு தம்முடைய பிள்ளைகளாக, தம்முடைய மக்களாக, சுயாதீனம் உள்ள பிள்ளைகளாக, வானத்தையும் பூமியும் படைத்த ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகளாக, ஜனங்களாக அவர்களை அழைப்பதற்காக தான் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் இல்லைங்களா. அவர்கள் வந்து முன்னாள் அடிமைகள். அப்படி கர்த்தர் எங்கேயாவது அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறாரா?